இப்ப நான் டிவோர்ஸ் கொடுத்துட்டு இன்னொருத்தர கல்யாணம் பண்ணேன்னு வச்சுக்கோயேன், என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்ன செகண்ட் ஹஸ்பண்ட்னு சொல்லுவான். அவனை வேண்டான்னு சொல்லிட்டு யாரு கூடயாவது நான் லிவிங் ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன்னு வச்சுக்கோ, அதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா எவனோ ஒருத்தனுக்கு கீப்பா இருக்க வேண்டியதா இருக்கும். இப்படியே பெட்டர்மெண்ட் ஓடிட்டே இருந்தோன்னு வச்சுக்கோயேன், வாழ்க்கை எங்க போய் நிக்கிறது? 5 வருஷத்துக்கு ஒரு தடவை கவர்மெண்ட் மாறுது, ரூல்ஸ் மாறுது. நீங்க எல்லாரும் இந்தியன் கல்ச்சரோட ஒருத்தனுக்கு ஒருத்தின்ற விஷயத்தையே மறந்துட்டீங்க. நான் அப்படிதான், ஒருத்தர் கூட தான் கல்யாணம், ஒருத்தர் கூட தான் குடும்பம். ஆனா ஒருத்தரை கன்வின்ஸ் பண்ண முடியலன்னா பொண்ணுங்களோட வாழ்க்கைக்கே அர்த்தம் இல்ல. அப்படிலாம் இல்ல சத்யா, நான் சொல்றது ஒரு தடவை யோசிச்சு பாரு. நாம ஒரு பஸ்ல போயிட்டு இருக்கோம், பஸ் பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா நாம அங்கேயே இருந்துடுவோமா என்ன? இன்னொரு பஸ் குடிச்சு அங்க இருந்து போயிடுவோம்ல, அதே மாதிரிதான் இதுவும். நீ அந்த பஸ்ல இருக்கிற பேசஞ்சரா பேசிட்டு இருக்க, நான் அந்த பஸ்ஸுக்கு டிரைவர். பஸ்ஸுக்கு பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னா அதை அங்கேயே விட்டுட்டு போக முடியாதுமா? பஸ் இல்லாம டிப்போக்கும் போக முடியாது. எவ்வளவு டைம் ஆனாலும் அந்த பஸ்ஸ ரிப்பேர் பண்ணி டிப்போக்கு எடுத்துட்டு போக முயற்சி